ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ட்ராயிங் பண்ண வரும்னா நீங்கள் அவங்க ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைட்டா ட்ரேஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். அதுக்கு 23 சைஸ் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். இப்போது ஜர்தோசியை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் இதுக்கு நக்ஷி அந்த ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். கிளிட்டர் டைப்பில் இருக்கும்ல அந்த ஜர்தோசி. அந்த நீங்கள் என்ன பிக்சர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனும் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை நான் லைன் போடாமல் ஈக்குவல் அந்த சைஸில் நான் அந்த ஈக்குவல் கேப்பில் நான் ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னா லைன் போடாமல் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது அவுட்லைனுக்கு பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் வச்சும் பண்ணலாம், இல்லைட்டா பீட்ஸ் வச்சும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம்தான். ஃபஸ்ட் லைன் அவுட்லைன் கொடுக்காம நான் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஜர்தோசியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் பண்ண போகிறேன்னா ஓகே, உங்களோட விருப்பம் தான். ஆனால் அந்த பிக்சரோட ஷேப் மாறாமல் பார்த்துக்கோங்க. அப்படி நான் இல்லை, நான் அவுட்லைன் உள்ளக்க ஜர்தோசி ஃபில் பண்ணும் போதும் என்னோடய அவுட்லைன் மாறுது, அந்த ஷேப் மாறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறது தான் பெட்டர். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க ஃபில் பண்ணிக்கோங்க ஜர்தோசி எல்லாம். மற்ற நார்மல் த்ரெட் ஒர்க் எல்லா ஃபில்லிங்ஸுக்குமே ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளோட அந்த நம்ம வரைஞ்சிருக்க என்ன ஃப்ளவர் ஷேப்போ இல்லை என்ன ஷேப்போ அது மாறாமல் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உள்ளக்க சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் புரியும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நக்ஷி அந்த ஜர்தோசி எடுத்து ஹாஃப் நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இங்கே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த சைடு எடுத்துக்கோங்க. போட்டு திரும்ப இந்த சைடில் இருந்து அடுத்த ஃபில்லிங் கொடுக்குறோம். திரும்ப இந்த சைடு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு திரும்ப அங்கிட்டு திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜர்தோசியை எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த அளவு எடுத்து அந்த ஷேப்க்கு அளவு எடுத்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் அந்த ஜர்தோசி அந்த கேப்பில் மூவ் ஆயிடும். அந்த விட்டுட்டு பார்த்துருக்கீங்களா, இந்த இடத்துல நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து ஃபில்லிங்க்கு உள்ள மேட் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த லெவலையே எல்லா ஜர்தோசியும் கட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு ரிங்கில் நம்ம மேலே போடணும். அடுத்த இது நார்மல் ஸ்டிச் போடணும். அடுத்தது மேலே கவர் பண்ணி போடணும் ஒரு லைனை, அடுத்த லைனை நார்மல் ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ ஃபில்லிங் உங்களுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கும், ரொம்ப கேப் விடாது. அதே மாதிரி ஜர்தோசி இந்த லைனுக்கும் அந்த தேர்ட் லைனுக்கும் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடாதீங்க. அதை டச் பண்ணணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு கேப் அதிகமாக தெரியாது. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அந்த ஃபில்லிங் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபில்லிங் நீட்டாக இருக்கும். நல்லா பெருசு ரொம்ப குட்டி குட்டியாக கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லிங் நல்லா இருக்காது, மேட் ஃபில்லிங்.
நிறைய அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நிறைய கேப்ஸ் உள்ளக்க ஃபுல்லாக தெரியும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்படி பண்ணுறேன்னு தெரியும். அந்த நக்ஷி ஜர்தோசி கீழே பேஸ் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஒரு இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அடுத்த இதில் நார்மல் ஸ்டிச் போடுறோம். ஒரு இதில் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம், அடுத்ததில் நார்மல் ஸ்டிச், அடுத்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ணுங்க ஒன்று, அடுத்து நார்மல் ஸ்டிச், அடுத்து ஒரு இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும், அடுத்து நார்மல் ஸ்டிச். அந்த ஜர்தோசி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அந்த தேர்ட் லைனுக்கும் எவ்வளோ ஒட்டி இருக்கு அப்படின்னு. நம்மளோட அந்த ரோஸும் பக்கத்துல நல்லா நெருக்கமா இருக்கணும். ஜர்தோசி மார்க்கிலிங் ஈஸி தான், ஆனால் அந்த ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரொஃபஷனலிஸ்டெல்லாம் இதில் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஒரு இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும், இன்னொரு இதுக்கு நார்மல் ஸ்டிச்சு, இன்னொரு அந்த கீழே உள்ள பேஸ் ஜர்தோசியை, அந்த நக்ஷி ஜர்தோசியை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஒன்று மேலே உள்ள நார்மல் ஸ்டிச் பண்ணுறோம் த்ரெட்டை மட்டும் வச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலைனாலும் சும்மா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், அதுவே புரியும் உங்களுக்கு. நெருக்கமாக இதில் பெரிய ஒரு இது நெருக்கமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அது வந்தால் போதும், அந்த ஃபில்லிங் நீட்டாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்போது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அவுட்லைனுக்கு நக்ஷி ஜர்தோசி இருக்குல்ல, அதை வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் வீடியோ பார்க்கலன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி அந்த கிளாஸ் தான் ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அட்வான்ஸ் லெவல் பேசிக் லெவல் ரெண்டுமே பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். பேசிக் லெவல் மட்டும் பார்க்கணுன்னா அதில் பேசிக் லெவல் வீடியோஸ் போய் பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில். அட்வான்ஸ் லெவல் மட்டும் பார்க்கணுன்னா அட்வான்ஸ் லெவலில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் இல்லை எனக்கு அது வேணும்னு சொல்லுங்கள். அப்படி வேணும்னு கேட்டிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சென்டரில் அந்த கேப் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்டோனோ இல்லை ஜர்தோசிலேயே
ஃப்ளவர் மாதிரி ரோஸ் 3D ஃப்ளவர் மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுனால பண்ணலாம். லேட்டாக ஸ்டோன்ஸ் இல்லைட்டா பீட்ஸ் எது வேணால் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். ஸ்டெம் ஸ்டிச் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன். அவ்வளோதான். தேங்க்யூ.